இந்துக்களுடைய பாரம்பரிய நிலம் 1500 ஆண்டு காலம் அங்கே கோவில் இருக்குது, அக்ரஹாரம் இருக்குது. நான் நேரடியாகவே போய் பார்த்தேன். அங்கே இருக்கக்கூடியவர்களே ஒரு 85 வயசு 90 வயசு இப்போ உயிரோடு இருக்கக்கூடியவர்களையும் பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஒரு 10 தலைமுறையாக இருக்கிறோம் அப்படின்னு. இவ்வளோ காலம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி அந்த நிலம் திடீரென்று 2-3 வருடங்களுக்கு முன்னால் வக்ஃப் என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த வாரி அறிவிக்கப்படும் பொழுது தேவையற்ற ஒரு பிரச்சனை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் வருமா வராதா? என்னடா அது காலங்காலமாக எங்கள் கோவில் இருக்குது, நாங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த இடங்கள்லாம் இந்துக்கள் பரம்பரையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வக்ஃப்னு ஒருத்தர் அறிவிச்சிட்டா அதை உடனே அந்த நிலம் எங்களுடைய நிலமாக இல்லாமல் போய்விடும், அதை நாங்கள் யாருக்கும் விற்க முடியாது, வாங்க முடியாது, ஜீரோ வேல்யூ அந்த இடத்துக்கு வந்துடும். எவ்வளோ பெரிய கொடுமை அது. அப்போ இது மாதிரி தேசம் முழுக்க நிறைய இடங்களில் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும். அதுக்கு ஒரு கலெக்டரை வச்சு முறையாக விசாரித்து இந்த சொத்து யாருக்குரியது, இது உண்மையாகவே வக்ஃபு சொத்து என்றால் அவர்கள்ட்ட அந்த ஆதாரம் இருக்குன்றால் இருக்கக்கூடியவர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துவோம். இல்லை உண்மையாகவே அங்கே இந்துக்கள் தான் பரம்பரையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான ரெக்கார்டு இருக்குது, அதுக்கான கோவில் இருக்குது, வரலாறு இருக்குது, வக்ஃப் என்று அதை பதிவு செய்திருந்தாலும் கூட அது தவறானது. ஏன்னா இயல்பாகவே அந்த தன்மைக்கு எதிரானதாக இருக்கு இல்லையா? மக்கள் தானே இந்த நாட்டின் எஜமானர்கள், மக்களை தாண்டி ஒரு சட்டம் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வக்ஃபு சொத்து என்பது அது கிடையாது, அதை இந்துக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும்னு ஒரு கலெக்டர் முடிவெடுப்பார். இது ரொம்ப சிம்பிள். இதை இந்த மசோதா சொல்லுகிறது. ஆனால் இல்ல 2 உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் இல்லாத 2 உறுப்பினர். நான் அடுத்து வரேன், இது முடிச்சுக்கிறேன். இதில் உள்ள ப்ளஸ் சொல்கிறேன், நீங்கள் இப்போ சொல்கிறதுல விமர்சனங்கள், அதுக்கு பதில் சொல்கிறேன். அப்போ இந்த சட்டத்தை பொறுத்தவரை ஒரு கலெக்டர் உட்கார்ந்து தெளிவாக பேசி ஆதாரம் இருந்தால் அது வக்ஃபு சொத்து, ஆதாரம் இல்லை என்றால், அல்லது ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குன்னா கூட 1500 ஆண்டுகள் இருக்குன்னா அப்போ முன்னால் ஏதோ தவறு நடந்திருக்கிறது, இந்துக்கள் வாழக்கூடிய பகுதி, அது இந்துக்களுக்கான விற்பனை வாங்குவது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டர் முடிவெடுக்கிறது என்பது இந்த சட்டத்தினுடைய மசோதாவில் இருக்குது. இதை கனிமொழி அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆனால் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை தாண்டி அவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கிறாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெண்ணுடைய தன்மைக்கு எதிராக வாய்க்கூசாமல் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் அது எப்படி சொத்தை முடிவு பண்ணுவார்? அது வக்ஃபு சொத்து என்பது காலமாக இருக்கிறத, அது திடீர்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த சொத்து இல்லை என்று சொன்னால் இஸ்லாமியருடைய உரிமை பறிக்கப்படுகிறதுன்னு ஒரு ஃப்ராடுத்தனமாக பச்சையாக பார்லிமெண்ட்டில் பொய் சொல்லுகிறார். ஆனால் அவர்களுடைய ஆட்சி திமுக இங்கே நடக்குது. அவருடைய அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு இந்த திருச்செந்துறை இஷ்யூவை பற்றி பார்லிமெண்ட்டில் நடக்கும் பொழுது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் திருச்சியில் பேட்டி கொடுக்குறாரு. அந்த இடத்தில் உள்ளவர்கள் இடத்தை விற்கலாம், வாங்கலாம், எந்த தடையும் கிடையாது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அது வக்ஃபு சொத்தா இல்லையா? வக்ஃபு சொத்து என்று நீங்கள் சொல்லி கொண்டு ஒரு பக்கம், மாவட்ட ஆட்சியர் சொல்லிவிட்டால் விற்கலாம், வாங்கலாம்னா இதைத்தானே இந்த மசோதா கொண்டு வந்திருக்கு.